சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வர ஆசைப்படுவது புதிது இல்லை. இந்நிலையில் தான் தமிழக முதல்வராக வேண்டும் என பேட்டி ஒன்றில் த்ரிஷா தெரிவித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. இது சாதாரண விஷயமல்ல. ஒரு நடிகை 30 வயதை தாண்டிவிட்டாலே தொடர்ந்து ஹீரோயினாக நடிப்பது கடினமாக இருக்கிறது. இந்நிலையில் 40 வயதை தாண்டியும் ஹீரோயினாக தொடர்வது பெரிய விஷயம். 41 வயதாகும் த்ரிஷா தொடர்ந்து முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். அவரின் கெரியர் உச்சத்தில் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சினிமாவுக்கு வருபவர்களுக்கு அரசியலுக்கு வரும் ஆசை வருவது ஒன்றும் புதிது அல்ல. அப்படி சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் பலர் இனியும் வருவார்கள். அந்த பட்டியலில் லேட்டஸ்டாக சேர்ந்தவர்தான் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய். இந்நிலையில் சன் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளரான விஜய் சாரதி த்ரிஷாவை பேட்டியெடுத்த பழைய வீடியோ தற்போது வைரலாகியிருக்கிறது. அப்பொழுது அவரிடம் அடுத்ததாக நடிகையாவீர்களா என கேட்டதற்கு சினிமா எனக்கானது அல்ல என்றார். ஆனால் பின்னர் நடிகையாகிவிட்டார். ஆசைப்படாத ஒரு விஷயமே த்ரிஷாவுக்கு அமர்க்களமாக நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் ஆசைப்பட்டிருக்கும் அரசியல் கனவும் நிச்சயம் நிறைவேறும் என்கிறார்கள் த்ரிஷாவின் ரசிகர்கள். த்ரிஷா தற்போது சோகத்தில் இருக்கிறார். ஆசை மகன் ஜோரா இறந்துவிட்டதால் வேதனையில் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மகனை இழந்துவிட்டார். 12 ஆண்டுகளாக வளர்த்த மகன் தன்னை விட்டு போய்விட்டானே என்கிற சோகம் அவருக்கு. என்னாது த்ரிஷாவுக்கு மகன் இருந்தானா என அதிர்ச்சி அடைய வேண்டாம். ஜோரோ என்பது த்ரிஷா வளர்த்த நாய் ஆகும்.